ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முலாம்பழம் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முழு பழம் வச்சு 5 பேர் குடிக்கிறதுக்கான ஜூஸ் ரெடி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கால் பகுதி மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். பாதியாக கட் பண்ணிவிட்டேன். இதையும் இப்போ 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் இருக்க சீட்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதோட வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். மாம்பழத்தில் எப்படி சதையை மட்டும் எடுப்போம் அந்த மாதிரி இதை இப்போ 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஸ்கின் வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் பிளெண்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை ஆட் பண்ணிப்போம். இதோட ஸ்வீட் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.